ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஹாஸ்டல் லைஃபு நான் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா, கரண்ட்டில் நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஹாஸ்டலில் தான் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். இது வரைக்குமே நான் ஹாஸ்டலில் தான் வாழ்ந்துன்னு இருக்கேன். ஸோ யாருமே இல்லாமல் ஒரு பொண்ணாக ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ தூரம் ஒரு மிடில் கிளாஸ் அளவுக்கு வளர்றதே ஒரு புவர் கிளாஸில் இருக்கிற ஒரு பொண்ணு மிடில் கிளாஸ் அளவுக்கு வளர்ந்து வருது அப்படின்னா கொஞ்சம் ரேரான விஷயந்தான், கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இதுக்கு நடுவில் நான் என்னென்ன விஷயங்களை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லப்போனால் அது சொல்லிக்கினே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் நான் இனிமேல் மனசில் வச்சுக்காம நான் என் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிறது மட்டும்தான் நான் ஒரு வழி அப்படின்ற மாதிரி நான் என் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகினே இருக்கேன். இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டேன். இன்னும் நான் மூவ் ஆன் ஆகி இன்னும் மேலே போகணும் அப்படின்றதான என்னோடய குறிக்கோள். ஸோ என்னோடய ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா தோசை தான் போடுவாங்க செவ்வாய்க்கிழமை. ஆனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஸோ தோசை எனக்கு பிடிக்காதுன்றனால நானே ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணேன்னா, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, சிக்கன் மூணுமே வாங்கிட்டு வச்சு தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டு நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஷேரிங் பண்ணி தான் சாப்பிடுவோம். எங்கள் ரூமில் நாங்கள் 3 பேர். நாங்கள் 3 பேருமே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஷேரிங் பாதி பாதியாக போட்டு காசு போட்டு வாங்கிட்டு இந்தமாரி செஞ்சு சாப்பிட்றோம். ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவே எங்களுக்கு போதுமான சாப்பாடாக இருக்கும் ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும். வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப லக்கின்னு தான் நான் சொல்ல வருவேன். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது அம்மா நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த சாப்பாடு சாப்பிட்டுக்குனே திட்டு வாங்கினாலோ இல்லை அம்மா நம்மளை போட்டு அடித்தாலுமே நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க. ஸோ நம்ம வகை வகையாக சாப்பிடுவோம் வீட்டில் இருக்கிற வரைக்கும். ஸோ ஹாஸ்டல் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா பேச்சுலர் லைஃப் அப்படின்றது இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம் எது அப்படின்னு சொன்னால் இந்த பேச்சுலர் லைஃப்பில் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஏன்னா எந்த நேரத்தில் யார்கிட்ட போய் எங்கே போய் உதவி கேட்குறது அப்படின்றது கூட யோசிக்கிற அளவுக்கு இருக்குது இந்த பேச்சுலர் லைஃபு. ஸோ நான் வாழ்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பேச்சுலர் லைஃப் தான். ஸோ இந்த லைஃப்பில் பார்த்திங்கன்னா நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன் அப்படின்றது என்னால் அடிக்கடிக்கு என்னால் வீடியோ போட முடியாது. எப்பாவது ஒரு நாள் தான் என்னால் ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்து என்னால் போட முடியும். என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறது, என்னோடய இன்ஸ்டாலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிலாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்படி இவ்வளோ ப்யூராக தமிழ் பேசுகிறீங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு பக்கா சைனீஸ்காரங்க மாதிரியும் இல்லை நார்த் இந்தியன் மாதிரியும் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க எல்லாேருக்கும் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நான் தமிழ் பேசுகிறனாலேயோ என்னை யாரும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்காதீங்க. பிகாஸ் தமிழ் நான் கற்றுக்கினேன், அவ்வளோதான் இங்கே விஷயமே. என் ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நான் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டு கிடையாது. நானும் உங்களை மாதிரி தான்.